ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் வித் ஐசிடி. இன்னைக்கு நம்ம பார்க்குறது எம்எஸ் பெயிண்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டூல்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார். அதில் இங்கே நான் மவுஸ் வந்து தெரியுதுங்களா உங்களுக்கு ஸ்க்ரீனில்? ஸோ இந்த பிளாக் கலர். ஸோ இது வந்து சேவ். இதுதான் வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார். ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது வந்து சேவ், அன்டூ, ரீடூ. ஓகேவா? இது எதுக்கு யூஸ் ஆகுது, எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம்ன்றத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் எப்படி சேவ் பண்றது ஒரு இமேஜ் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு சர்க்கிள் வந்து இந்த மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கேன். ஸோ அகைன் நான் மறுபடியும் இன்னொன்று வரைகிறேன் பாருங்க. இப்போ சர்க்கிளை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த சர்க்கிள் கிளிக் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த சர்க்கிளை நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ இது வரைஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஃபைலை வந்து சேவ் பண்ணணும். ஒரு ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு அதில் டயக்ராம் வரைஞ்சிட்டு சேவ் பண்ணலன்னா அந்த ஃபைல் வந்து நமக்கு கரப்ட் ஆயிடும். ஸோ அதனால இப்போ இந்த டயக்ராமை வரைஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேவ் பண்ணணும். எப்படி சேவ் பண்ணணும்? குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல இருக்கிற சேவ் ஆப்ஷனுக்கு போகக்கூடாது. இது செகண்ட் டைம் தான் யூஸ் பண்ணணும். எப்பவுமே ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி டயக்ராமை வரைஞ்சதுக்கு அப்புறம் நேரா எங்க போகணும்னா ஃபைல்ல போகணும். ஃபைல் ஆப்ஷன், சேவ் அஸ், நீங்க உங்களுடைய நேம் கிரேட் 1, கிரேட் 1ன்றது ஃபைல் நேம். ஓகேவா? நீங்க ட்ரை பண்றீங்கன்னா இந்த ஃபைல் நேம்க்கு நேரா உங்களுடைய பேரை டைப் பண்ணிக்கோங்க. சேவ் ஆஸ் டைப், இங்க தெரியுது பாத்தீங்களா? சேவ் ஆஸ் டைப். இந்த சேவ் ஆஸ் டைப் தான் பிஎன்ஜி ஃபைலா, என்ன இமேஜ் வந்து என்ன ஃபார்மேட்ல நீங்க சேவ் பண்ண போறீங்க, எந்த ஃபார்மேட்ல உங்களுக்கு வேணும் அப்படின்றத இங்க நீங்க சூஸ் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா டவுன் ஆரம்பம் இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க நிறைய ஆப்ஷன் வரும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பிஎன்ஜின்னு சேவ் பண்றேன். ஸோ பிஎன்ஜி கிளிக் பண்ண உடனே நான் இது வந்து ஆல்ரெடி சேவ் பண்ண ஃபைல் எல்லாமே இங்க ஷோ ஆகும். ஸோ நீங்க உங்களோட நேம் கொடுத்துட்டு இந்த ஃபைலை சூஸ் பண்ணி தேர்ட் வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ சேவ் ஆனதுக்கு அப்புறம் இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா அங்க நீங்க என்ன நேம் கொடுத்தீங்க, கிரேட் 1 கொடுத்தோமா? ஸோ அந்த கிரேட் 1ன்றது இந்த ஃபைல் வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ ஓகே, இப்போ நான் வந்து டைப் பண்ண போறேன். ஓகேவா? என்ன டைப் பண்ண போறேன்? கிரேட். கேப்ஸ் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு GRADE. ஓகேவா? கிரேட் 1 to கிரேட் 3 இப்படி நான் டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிட்டு இது ஓகே கொடுத்துட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த சேவ் ஆப்ஷன் இருக்கா, இது வந்து ஷார்ட்கட். இப்போ நம்ம ஒரு டயக்ராமோ இல்லை லெட்டர்ஸோ டைப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா ஷார்ட்கட்டு சேவ் பண்ணணும். இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா சேவ் ஆயிடும். ஓகேவா? ஒன் டைம் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபைல் வந்து சேவ் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ மார்க் இருக்கா, இது எதுக்கு யூஸ் ஆகுது? அன்டூ. இதோடைய பேர் என்னன்னா அன்டூ. இந்த அன்டூனா என்னன்னா, undo means to take back your last action on the computer. If you make any mistake, you can press undo, go back. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ நம்ம லாஸ்ட் ஆக்ஷன் வந்து போயிடுச்சு. நம்ம லாஸ்ட் என்ன டைப் பண்ணோம்? கிரேட் 1 to கிரேட் 3. இப்போ ரீடு ப்ரெஸ் பண்ண போறோம். ரீடுனா ரிப்பீட் த லாஸ்ட் ஆக்ஷன். Redo means repeat the last action. Undo means undo, cancel the last action. Redo means repeat. So again repeat. Redo means repeat. இந்த வேர்டே வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ இப்போ மறுபடியும் டைப் பண்ண போறேன். ஏதோ ஒன்று டைப் பண்றேன். ஸோ இந்த கிரேட் 1 to கிரேட் 3 மட்டும்தான் எனக்கு வேணும். இந்த வேர்டு வந்து நான் தப்பா டைப் பண்ணிட்டேன். ஓகேவா? இது வந்து நான் தப்பா டைப் பண்ணிட்டேன். ஸோ அதனால இது எப்படி நான் ரிமூவ் பண்றது? அண்டு கொடுத்தீங்கன்னா போயிடும். இல்லை எனக்கு அது வேணும் அப்படின்னா ரீடு கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ புரியுதுங்களா? ரீடு அண்டு கர்சர் வந்து இங்க மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரீடு அண்டு இதுதான் ஆப்ஷன். இப்போ நான் அகெயின் வந்து ஒரு ஸ்டார் ஒன்று வரைய போறேன்.
வரைஞ்சிட்டோனா, இப்போ இந்த ஸ்டார் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னா என்ன பண்ணோம்னா, அப்படி நீங்க ரீடு கொடுத்துக்கலாம். சாரி, அண்டு கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வேணும் அப்படின்னா ரீடு கொடுத்துக்கலாம். இப்போ வந்துருச்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு இமேஜை இன்சர்ட் பண்ணி காட்ட போறேன். இமேஜ் இன்சர்ட் பண்றதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? ஹோம் டேப்ல கிளிப்போர்ட் குரூப்புக்குள்ள பேஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா 2 ஆப்ஷன் காட்டும். ஒன்று வந்து காப்பி கட் பேஸ்ட்டுக்கு இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த பேஸ்ட் ஃபார்ம்ன்றது லோக்கல் டிஸ்க்ல இருக்கிற ஏதாவது ஒரு இமேஜை நம்ம இன்சர்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃப்ளவரை வந்து நான் இன்சர்ட் பண்ண போறேன். இந்த ஃப்ளவரை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஃபைல் நேம் வந்துடும். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். இப்போ பார்த்தீங்களா, ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இமேஜை நான் என்ன பண்ண போறேன்னா, செலக்ட் பண்ணி கட் பண்ண போறேன். செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இமேஜை கட் பண்ணிட்டேன். ஸோ இங்க இமேஜை நான் பேஸ்ட் பண்ண போறேன். ஸோ இப்போ கட் பேஸ்ட் புரிஞ்சுதுங்களா? இப்போ இதையே நான் காப்பி பண்ணி மறுபடியும் பேஸ்ட் பண்ண போறேன். அகெயின் பேஸ்ட் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த சர்க்கிள் டயக்ராம் வேணும், எனக்கு இந்த இமேஜ் வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அண்டு கொடுக்கணும். அகெயின் அண்டு, அகெயின் அண்டு, மறுபடியும் அண்டு கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் அப்படியே வந்துடும். இப்போ புரிஞ்சுதுங்களா? எதுக்கு வந்து சேவ், அண்டு, ரீடு அண்ட் பேஸ்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்றோம், எப்படி ஒரு ஃபைலை சேவ் பண்றோம் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் இந்த கலர் பக்கெட்டை யூஸ் பண்ணி நம்ம கலரும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு நான் கலர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கிரீன், ப்ரௌன் கொடுக்குறேன். இங்க ஏன் கலர் இப்படி வருதுன்னு தெரியுதுங்களா? கண்டுபிடிங்க ஏன் இந்த மாதிரி வருது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட்ல வந்து டைப் பண்ணணும். ஓகேவா? இந்த வீடியோல உங்களுக்கு கொடுக்குற கொஸ்டின் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம கலரை கொடுத்தோம்னா ஏன் இப்படி வருது? ஸோ கலர்னா நார்மலா இந்த மாதிரி தானே ஃபுல்லா வந்து ஃபில் ஆகணும் இல்லையா? ஏன் இங்க ஃபில் ஆகல? ஸோ அது ஏன் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சா. ஓகேவா? நீங்க நெட்ல சர்ச் பண்ணுங்க, இல்லை நீங்க டயக்ராமை ட்ரா பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஆப்ஷனா கிளிக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து அந்த ஆன்சரை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ புரிஞ்சுதுங்களா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வீடியோல இதை பத்தி பார்க்கலாம். பாய்.